எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. இந்த vlog பார்த்தீங்கன்னா 1 வீக்காக நான் என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்றது தான். சிம்பிளான vlog தான். ரகுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 நாள் லீவ் விட்டுட்டாங்க, எல்லா டே ஆஃப்யும் சேர்த்து. இந்த வெயில் அதுவுமா லீவ் விட்டது வேஸ்ட்டு தான், ஏன்னா வெளியவும் நம்மளால போக முடியாது. ஒன்று போனால் நைட் அவுட் தான் போக முடியும், பீச் போகலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இந்த சம்மரில் ஃபுல்லாகவே பண்ண முடியும். இல்லை மால் போகலாம். ஃபஸ்ட்டு டே எப்படி போச்சுன்னா, காலையிலேருந்து ஈவினிங் ஃபுல்லாக நல்லா தூங்கி வீட்லேயே இருந்துட்டு விடியாகாலம் 3 மணியை போல் வெளியே சும்மா போகலாம், வீட்லேயே போர் அடிக்குது அப்படின்ட்டு வெளியில் போயிருந்தோம். எப்பயும் ரெகுலராக சாப்பிட்ற கடைக்கு தான் போயிருந்தோம். கடை மூற டைம் போல் ஏதோ உப்பு சப்பு இல்லாத ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, இது கூட ஸ்ப்ரைட்டும் வேறு. ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பாப்பாவுக்கு செம்ம ஃபீவரு. மற்ற 2 டே ஆஃபும் இந்த ஃபீவர்லேயே தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஃபீவர். இங்கே நார்மலாகவே கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எல்லாருக்குமே ஃபீவர் வரும். வீட்டில் இருக்க மருந்தையே வச்சு சரி பண்ணிடலான்னு பார்த்தா கடைசியில் முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சரியாக போச்சு. அப்புறம் வரும்போது கொஞ்சம் நெஸ்டோவில் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருந்தேன். இந்த லகூன் ஃப்ரூட் வந்து இந்த கொடைக்கானலில் வந்திருந்தப்போ இந்த ரோட்டோரத்துலலாம் வச்சு விற்பாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே அந்த ஞாபகம் வந்துருச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா தண்ணி பழமாட்டம் இருக்கும். நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபுல் பேக்குமே அன்னைக்கே சாப்பிட்டுட்டோம், ஏன்னா அந்தளவுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நிறைய சாஸ்லாம் போட்டிருந்தாங்க, சோயா சாஸ், அப்புறம் மக்ரோனிஸ், சில்லி சாஸ். இதெல்லாம் இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணும்போது சோயா சாஸ் ஊற்றாமல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அதனால் இந்த சாஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வர வர எனக்கு இந்த மஸ்க் மெலனை பார்த்த உடனே ஜூஸ் போட்டு குடிக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்குது. ஊரில் இருக்கும்போது அம்மாலாம் இந்த வெள்ளரிக்காயில் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு எட்டு ஓடிடுவேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு. பட் வயசாக இப்போது அதெல்லாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. ஃபீவர்னால காரசாரமாக எதுவுமே பாப்பாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு மட்டும் ரசமும் பின்ன முட்டை ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக. வரும்போது கொஞ்சம் வாவ் ஷாப் போயிருந்தோம், அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபாக்ஸ் சென்ட்டு, அப்புறம் பேஸ்ட், இதெல்லாம். எனக்கு இந்த கப்பை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. பிளாக் கலர், நார்மலாகவே எனக்கு பிளாக் கலர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கப்பு ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் அடுப்பு துடைக்கிறதுக்கு க்ரீமு, ஃப்ளோர் துடைக்கிறதுக்கு க்ளீனரு, இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கருவேப்பிலையை நான் எவ்வளோ தான் வாங்கி வச்சாலும் இதை என்னால் பாதுகாக்கவே முடியல, இல்லை வீணாக போயிடுது. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், பார்ப்போம். இந்த கருவேப்பிலையோட குச்சியும் இந்த லகூன் ஃப்ரூட்டோட சீட்ஸையும் வந்து செடி போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் முளைக்குமா என்னன்னு தெரியல. ரகு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாட்டோ பழம் மரம் வந்து 2-3 இருக்கான். ஆனால் காசு கொடுத்து வாங்கினா கூட அந்த இனிப்பு இருக்காது போல், அவ்வளோ சூப்பர் இனிப்பாக இருக்கும். வருஷம் பறிச்சிட்டு வந்துடுவார். ஆனால் காயை தான் பறிச்சிட்டு வருவார், நம்ம தான் பழுக்க வச்சுக்கணும். பெட்ஷீட், பில்லோ கவர் எல்லாத்தையுமே வந்து ஒரு வாஷ் போட்டாச்சு, ஏன்னா ஃபீவர் இருந்ததுனால ஃபுல்லாக எல்லாத்தையும் இப்பயும் வாஷ் பண்ணிடுவேன். இந்த அடுப்பை நான் தெரியாதனமாக வாங்கிட்டேன் போலங்க. டெய்லியும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சின்னதாக ஏதாவது பட்டா கூட அப்படியே அழுக்கு அப்படியே தெரியுது. ஆனால் நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பட் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக நம்மளுக்கு ஒரு 1/2 an hour எடுக்குது. நான் இந்த சிப்பு வாங்கிட்டு வந்திருந்தாலும் எனக்கு இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா எல்லாமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தானே இருக்குது. ஸோ நல்லா பளிச்சுன்னு ஆக்குது நம்ம தொடச்சோன்னா. நான் இந்த சிப்பு வச்சு பைப் எல்லாமே தொடச்சேன், அவ்வளோ க்ளீனாக நல்லா பளிச்சுன்னு ஆகுது. அடுத்து வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தெல்லாம் இதை வச்சு வாஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது. அடுத்த நாள் நானும் பாப்பாவும் கொஞ்சம் பார்க் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு 4 days-ஆக. ஸோ அதனால் பார்க் போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்ன்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே பாப்பாவை காலையிலே 6 மணிக்கெல்லாம் பஸ் ஏற்றி விட்டுட்டு நானும் ரகுவும் கொஞ்சம் ஃபிஷ் மார்க்கெட் வரைக்கும் போகலாம், அங்கேயே போய் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமாக போயிட்டோங்க. ஃபிஷ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 8 o'clock தான் ஓப்பன் போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் சரி வாக்கிங் போனால் டைம் போகிறதே தெரியாதுன்னு பார்த்தா டைமே ஓடலை. நாங்களும் அங்கே இங்கேன்னு சுற்றி வாக்கிங் போயிட்டோம், டைம் போகவே இல்லை. கால் வலி தான் மிச்சமானுச்சு. சரி விடுப்பா அப்படின்ட்டு மறுபடியும் போய் ஃபிஷ் மார்க்கெட்குள்ளேயே உட்காந்துட்டோம். சரி ஏசியாவது கொஞ்சம் வாங்கிட்டு இருப்போமே அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் செஞ்சு, கனவா, இறால் எல்லாமே செஞ்சு பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு.
இனிமேல் நைட் டைமில் நாங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ப்பா. 1 வீக்கில் பட்ட பாடுக்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.